இந்த நாளில் தியானத்துக்கு பார்க்கிறது என்ன? லேவியாம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் அப்படின்னு சொல்லி 4லேருந்து பார்க்கிறோம். வாக்கு தத்தத்தை கொடுத்து 13 வசனங்கள் வரைக்கும் வாக்கு தத்தத்தினால் கத்த நிரப்பியிருப்பதை நாம் பார்க்க முடியும். உன்னை திருப்தியாக நான் ஆக்குவேன், துஷ்டன் நீ உன் வீட்டை தேடி வரமாட்டான், மிருகம் வீட்டு பக்கத்தில் வராது, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, எல்லாமே உனக்கு ஆண்டவர் சொல்லி வாக்கு தத்தத்தை அப்படியே பொழிஞ்சிருப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அந்த 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர் அப்படின்னு சொல்வது. இப்போ நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையாக இருக்க நம்ம வாழ்க்கையில் 1000 வாக்கு தத்தத்தை நம்மளை கொடுத்துருக்குறா, கட்டளைகளை கொடுத்துருக்கா, கற்பனைகளை கொடுத்துருக்குறா. ஆனால் நம்ம எல்லாமே நம்ம செய்வது கிடையாது. ஏதோ விதத்தில் இதை செய்கிறோம் இல்லை அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுது, அவள் சத்தியத்தை நம்ம கேட்கணுமா, அவள் சத்தத்தை நம்ம கேட்கணுமா. அது கவனமாக கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரா, நம்மளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிற, பூமியில் சகல ஜாதியிலும் நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் இது பண்ணி ஒன்று வாங்குவதே நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி ஒரு செகண்டு, இன்றைக்கி நம்ம நரகத்துக்கு போவோமா இல்லைன்னா பரலோகத்துக்கு போவோமான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகும். வெளியே சொல்லுவோம், நான் பரலோகத்தான் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்கு ஒரு படபடப்பு இருப்போம்ல, ஐயோ நம்ம நரகத்தான் போவோம், ஏன்னா நம்ம இந்த தப்பு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசித்து பாருங்க, இன்றைக்கி நம்ம கட்டளைகளும் கற்பனைகளும் நியமங்களும் என்ன பண்ணலாமல் நம்ம கை கொள்ளவே இல்லை. ஈசாக்கு கை கொண்டபடினால் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தாராமேன்னு சொல்லுவோமா. ஆபிரகாம் சகல காரியத்தை அவன் செஞ்சான், அதனால் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தான் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தே பார்க்கும். அவனுக்கு பஞ்சம் அங்கே நேரிட்டதை பார்க்குறோம். பஞ்சம் வந்தனால ஆனால் ஆண்டவர் ஈசாக்கே என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. பஞ்சத்தின் மத்தியிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்கு கொடுத்ததே நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையா இருக்க நம்மளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதிகமாக நடக்கும்போது இந்த 26ஆம் அதிகாரத்தில், லேவியாம் 26ஆம் அதிகாரம் 1லேருந்து 13 வசனம் உள்ள ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாத கர்த்தர் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.